ஹாய் ஹலோ எல்லாம் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிருத்திகைலாம் எப்படி போச்சு? பரணி தீபம்லாம் எல்லாம் எப்படி ஏற்றுனீங்க? நல்லா ஏற்றுனீங்களா? ஓகே, எல்லா வளமும் நலமும் கிடைக்க சிவன் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, கிருத்திகை முதலாக நான் வேல் வச்சு வழிபாடு எல்லோரும் நிறைய பண்ணுறாங்க. நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இருந்தாலும் நேற்று நான் வாங்கிட்டு வரும்போது எங்கள் சித்தி ஒருத்தவங்க வேல் வச்சு வீட்டில் வழிபடக்கூடாது, அது வாகனத்தில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு நெருடலாக இருந்துச்சு. நான் வேல்மாறல் படித்ததுக்கான பலனாக அந்த வேல் கிடச்சிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு பயம். இருந்தாலுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நேற்று சாமி கும்பிட்டுட்டேன். நேற்று எங்கள் ஊர் விருதாச்சலம் பக்கத்தில் நாங்கள் ஓவாதனூருங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே இருந்து நாங்கள் போயிட்டு விருதாச்சலத்தில் வேடப்பருங்கிறது எங்கள் ஊரில் இப்போ ரொம்ப மிகச்சிறந்த முருகர் கோயில். எங்களுக்கு வந்து ரொம்ப கைக்கு மெய்யானவர் அவர். நாங்கள் வேண்டின மாதிரி கொடுக்குற ஒரு இஷ்ட தெய்வம் அவர். எங்களுக்கு வேடப்பருங்கிறது முருகர் தான். அவ்வளோ அருமையான ஒரு தெய்வம் அவர். கொளஞ்சியப்பரும் அவரும் சிவன் ரூபத்தில் ஒரு முருகர் அவர். அந்த சுயம்பு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக புரியல. நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அடிக்கடி போகிற ஒரு கோயில் எதுனா கொளஞ்சியப்பர் கோயில். பங்குனி உத்தரத்துக்கு போகும். வேடப்பர் கோயில் அப்பப்போ போகும். வேடப்பர் கோயில் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொளஞ்சியப்பர் கோயில் அதை விட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மான் மயில் எல்லாமே அங்கே இருக்கும். நாங்கள் பங்குனி உத்தரத்துக்குலாம் விருதாச்சலத்துலேருந்து அதாவது பூதாமூர் நாங்கள் தங்கியிருந்த இடம். அங்கேருந்து நடந்தே போவோம். நடந்தே எங்கள் கோயிலுக்கு 4 கிலோமீட்டர் வரும். நடந்தே சின்ன பிள்ளையில எங்கள் பாட்டிமா கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க பேர் காத்தாயி. நல்ல சாமி பக்தி உடையவங்க. நிறைய முருகர் பாட்டெலாம் பாடுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே பொடி நடையாக நடந்தே போயிட்டு நிறைய மோர்லாம் வழியில் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு பட்டை சாதம், பிரியாணி. இப்போ தான் பிரியாணி, அப்போல்லாம் வந்து இந்த வெரைட்டி ரைஸ் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே கலப்பு தெரியாமல் ஜாலியாக போகும். நிறைய பொருட்கள்லாம் கடை போட்டிருப்பாங்க. அப்படியே ஆயாவை நச்சரித்து அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு அப்படியே கேட்டு வாங்கிக்கிட்டு போய் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அங்கேயுமே நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு பொரி உண்டை இதெல்லாம் வாங்கி, நாங்களாம் 90s தானே, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு நடந்தே வந்துடுவோம். அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பிரதிஷ்டமான ஒரு கோவில். அங்கே காது குத்தி கல்யாணம் எல்லாமே செய்வாங்க கொளஞ்சியப்பர் கோயிலில். வேடப்பர் கோயில் அதை விட நல்லாயிருக்கும். அங்கே வந்து மதுரை முனியப்பர் இருப்பார் வேடப்பர் கோயிலில். அவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வேடப்பர் கோயிலுக்கு ஒரு தடவை உங்களால் நீங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா மேபி கண்டிப்பாக எங்களுடைய வேடப்பர் ஒரு நாள் வந்து அந்த முருகரை தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். எங்கள் கொளஞ்சியப்பர் ஒரு தடவை கொளஞ்சியப்பர் திருப்பணி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் யாராவது அப்படி சப்போஸ் வந்தீங்கன்னா கொளஞ்சியப்பரையும் பார்த்துட்டு அந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. முருகர் பக்தர்கள் அனைவரும். இது ஒரு வேண்டுகோள் தான், சரிங்களா? எதுவும் நினைக்க வேண்டாம். இது ஒரு வேண்டுகோள் தான். கண்டிப்பாக வாங்க. வந்து எங்களுடைய முருகருடைய அருளை கண்டிப்பாக நீங்கள் பெறணும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருங்க. இந்த வேல் வழிபாடு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக அந்தளவுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இன்கம் கம்மியாக போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு ஒரு